வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி பூரிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்லா சுவையான சொரக்காய் கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். நான்வெஜ் டேஸ்ட்லேயே ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி கப் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துட்டு அது கூடவே 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். அந்த பச்சை மிளகாய் உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக இஞ்சி தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். ஒரு சின்ன பல்ல ஒரு 10-12 பல் பூண்டு இருக்கும், தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது, அப்படியே பல்ஸில் போட்டு கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு இண்டாலியம் கடாய் வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல், புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுற, வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 கிலோ சுரக்காய் எடுத்து மேலே உள்ள தோலை எடுத்துகிட்டு கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். தோலை மட்டும் எடுத்துக்கோங்க. இது பிஞ்சு சுரக்கான்றதுனால உள்ள விதைகளோடு தான் நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த சுரக்காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே 3 பச்சை மிளகா அரைச்சி சேர்த்துருக்கோம். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக இந்த சுரக்காவில் உப்பு காரம் பிடிக்கணும், அதுக்காக தான் சேர்த்துருக்கோம். இப்போ அதை சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. அப்போ தான் சுரக்காவிலேருந்து உப்பு காரமெல்லாம் ஏறி இருக்கும். நம்ம சுரக்காய் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா மசாலா கரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக நல்லாவே வதக்கிட்டேன். சுரக்காய் பார்த்தீங்கன்னா நீர்க்காயினால் ஓரளவுக்கு சாஃப்டாக வெந்து இருக்குது. இப்போ இதை பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு சின்ன துண்டு ஒரு 4 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ மசாலா எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா நிறம் மாறி வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லாவே நிறம் மாறிட்டு இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போக நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டுலாம் அரைச்சிருக்கிறதால அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட பச்சை வாசனையுமே போயிட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளி மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு குறப்பாக அரைச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு நமக்கு கலர் கொடுக்கறதுக்காக 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள். இதில் காரமெல்லாம் இருக்காது. நம்ம ஏற்கனவே காரத்துக்கு மிளகாத்தூள், பச்சை மிளகாய் அரைச்சி சேர்த்துட்டோம். அது கூடவே 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். நம்ம சொரக்காய்க்கு உப்பு சேர்த்தாச்சு. இந்த கிரேவிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மிளகாத்தூள் மல்லித்தூளோட பச்சை வாசனை போக கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த சுரக்காய் இதில் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து மட்டும் விட்டுக்கோங்க. ஏற்கனவே சுரக்காயை நம்ம நல்லா வதக்கிட்டோம், அதனால் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 7-8 முந்திரி சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த முந்திரி பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம முந்திரி பேஸ்ட்டு சேர்த்து செய்யும்போது கிரேவி நல்லா திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டுமே ரொம்ப கொஞ்சம் நேரம் ரிச்சாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த முந்திரி வேண்டாம்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக ஒரு சில அளவுக்கு தேங்காவை திக்காக அரைச்சி சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து கலந்து விட்டுட்டு இதில் நான் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சிக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம முந்திரி அரைச்சி சேர்த்துருக்கோம், அது கொதித்து வரும்போது நல்லா திக்காகும். அதனால் தண்ணி சேர்க்கும் போதே அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு கிரேவி திக்காக இருக்கிறதால நான் இன்னும் 1 டம்ளர் அளவுக்கு மறுபடியும் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விட்டோம்னா போதும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. நம்ம முந்திரி அரைச்சி சேர்த்துருக்கிறதால சமயத்தில் அடி பிடிச்சிடும். இப்போ இது கொதித்து வரட்டும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு நம்ம சேர்த்துருந்த எண்ணெயுமே பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கிரேவியோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா எடுத்து காமிக்கிற பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு ஆறி வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக திக்காகும். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கசூரி மேத்தி உலர்ந்த வெந்தயக்கீரை கொஞ்சமாக எடுத்துருக்கேன். அது அந்த மாதிரி கையில் நல்லா கொஞ்சம் க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அந்த வெந்தயக்கீரை சேர்க்கும்போது வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். வெந்தயக்கீரையை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க வைங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ வெந்தயக்கீரை சேர்த்து ஒரு 2 நிமிஷமாக நல்லா கொதிச்சு பாருங்கள். கிரேவி இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சப்பாத்தியோடையோ இல்லை பூரியோடையோ வச்சு சாப்பிட சரியாக இருக்கும். கடைசியாக இதில் கொஞ்சமாக பொடின்னு இருக்குன்னு மல்லி இலையை சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நமக்கு நல்ல சுவையான சுரைக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.